கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமான நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். இன்றைய தலைப்பு, தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றால் என்ன? இயேசுவே தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று வேதம் கூறுகிறது. இங்கே நாம் எல்லோரும் தேவனுடைய பிள்ளைகளாய் இருப்பது போல, அதாவது குமாரர்களும் குமாரத்திகளுமாய் இருப்பது போல, கிறிஸ்துவும் தேவனுடைய குமாரரானார் என்பதே இதன் பொருள். வேறு விதமாக சொல்வோமானால், கிறிஸ்து தேவனுடைய குமாரன் அல்ல, தேவனுடைய குமாரன் ஆனவர் கிறிஸ்து. இதைத்தான் தேவனுடைய குமாரன் ஆகிய, இந்த குமாரன் ஆகிய என்பதை இரண்டாக பிரித்தால், குமாரன் பிளஸ் ஆகிய என்று வேதம் குறிப்பிடுகிறது. எப்படி மனுஷர் ரூபமான கிறிஸ்து மனிதன் அல்ல என்கிறோமோ, அதுபோல குமாரனாகிய கிறிஸ்து குமாரன் அல்ல. யோவான் 1:14 தேவனுடைய வார்த்தை மாம்சமானது என்று எழுதப்பட்டதின் அர்த்தம் தேவனுடைய வார்த்தை மாம்சமானது என்பதாகும். யோவான் 1:1 தேவனுடைய வார்த்தையே தேவன். எல்லா மனிதனும் தேவனுடைய பிள்ளைகள் என்பதால் தேவன் தேவனுடைய குமாரனானார். அவரே அவருக்கு பிள்ளையானார். அதாவது தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து ஆனார். 1 தீமோத்தேயு 3:16 மாம்சத்தில் வெளிப்பட்ட தேவன், அதாவது குமாரனாகிய கிறிஸ்து நமக்கு குமாரன் அல்ல, அவர் மாம்சத்தில் வெளிப்பட்ட பிதா, அவர் மாம்சத்தில் வெளிப்பட்ட தேவன். இந்த தேவனாகிய கிறிஸ்து ரோமர் 9:5 என்றென்றைக்கும் ஸ்தோத்திரிக்கப்பட்ட சர்வத்திற்கும் மேலான தேவன். தீத்து 2:13 மகாதேவன். 1 யோவான் 5:20 மெய்யான தேவன் ஆவார். இவர் சர்வத்திற்கும் மேலான தேவன். 1 தீமோத்தேயு 3:16 தேவபக்திக்குரிய ரகசியமானது யாவரும் ஒப்புக்கொள்ளுகிறபடியே மகா மேன்மை உள்ளது, தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார். தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டது மகா மேன்மையான காரியம். இந்த தேவன்தான் கிறிஸ்து. கிறிஸ்துவாகிய இந்த தேவன் யார்? இவர் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலான தேவன், மனுஷர் சாயலான பிதா. இவர் எங்கிருந்து வந்தார்? 1 கொரிந்தியர் 15:47 இவர் வானத்திலிருந்து வந்தார். இவர் வானத்திலிருந்து வந்த கர்த்தர். எத்தனை கர்த்தர் நமக்கு உண்டு? உபாகமம் 6:4 மற்றும் மார்க் 12:29 நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். இந்த கர்த்தர் யார்? நீர் என் பிதா, என் தேவன், என் ரட்சிப்பின் கன்மலை என்று சொல்லுவான் என்று கர்த்தர்
சங்கீதம் 89:26 சொல்லி இருப்பதால் இந்த கர்த்தரே பிதா, இந்த கர்த்தரே தேவன், இந்த கர்த்தரே கன்மலை என்கிறோம். இந்த கன்மலை யார்? ஏசாயா 26:4 கர்த்தரை என்றென்றைக்கும் நம்புங்கள், கர்த்தரை நம்புங்கள், கர்த்தராகிய யெகோவா நித்திய கன்மலையாயிருக்கிறார். நித்திய கன்மலையாயிருப்பது கர்த்தராகிய யெகோவா என்று ஏசாயா 26:4 சொல்லுகிறது. 1 கொரிந்தியர் 10:4 சொல்லுகிறது, அந்த கன்மலை கிறிஸ்துவே. நீங்கள் கலங்காமலும் பயப்படாமலும் இருங்கள், அக்காலம் முதற்கொண்டு நான் அதை உனக்கு விளங்க பண்ணினதும் முன் அறிவித்ததும் இல்லையோ? இதற்கு நீங்களே என் சாட்சிகள். என்னை தவிர தேவன் உண்டோ? வேறொரு கன்மலையும் இல்லையே, ஒருவனையும் அறியேன் என்று ஏசாயா 44:8 கர்த்தர் தேவன் பிதா சொல்லுகிறார். இதிலிருந்து ஒரே ஒரு கன்மலைதான் உண்டு என்றும், அந்த நித்திய கன்மலை யெகோவாதான் என்றும், கிறிஸ்துவே அந்த கன்மலை என்றும் அறிய வருகிறோம். எனவே இதன்படி கிறிஸ்துவே யெகோவா ஆவார். தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றால் என்ன? தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றால் தேவனுடைய குமாரனாய் மனு உரு எடுத்து வந்த யெகோவா என்பதாகும். தேவனுடைய குமாரனாய் மனு உருவெடுத்து வந்த பிதா என்பதாகும். உபாகமம் 32:4, 5, 6 ஆகிய வசனங்களை வாசிக்கிறோம். அவர் இங்கு இயேசுவை குறிக்கும். இயேசு கன்மலை. அவர் கிரியை உத்தமமானது. அவர் வழிகளெல்லாம் நியாயம். அவர் நியாயக்கேடு இல்லாத சத்தியமுள்ள தேவன். அவர் நீதியும் செம்மையுமானவர். அவர்களோ தங்களை கெடுத்துக் கொண்டார்கள். இந்த அவர்கள் யார்? இந்த இயேசு அந்த கன்மலை என்று சொல்லுகிற அவர்களோ, இந்த இயேசு யெகோவா அல்ல என்று சொல்லுகிற அவர்களோ, கன்மலையாகிய இயேசு நித்திய கன்மலையாகிய யெகோவா அல்ல என்று நினைப்பவர்களோ, இயேசு பரம பிதா என்று எண்ணுகிறவர்களோ தங்களை கெடுத்துக் கொண்டார்கள். அவர்கள் அவருடைய பிள்ளைகள் அல்ல. யாருடைய? அவர்கள் இயேசுவின் பிள்ளைகள் அல்ல. இதுவே அவர்கள் காரியம். அவர்கள் மாறுபாடும் தாறுமாறும் உள்ள சந்ததியார். விவேகமில்லாத மதிகட்ட ஜனங்களே, இப்படியான கர்த்தருக்கு பதிலளிக்கிறீர்கள். உன்னை ஆட்கொண்ட பிதா அவர் அல்லவா? உன்னை ஆட்கொண்ட பிதா இயேசு அல்லவா? நீ இயேசுவின் பிள்ளை அல்லவா? யோசித்துப்பா. உன்னை உண்டாக்கி உன்னை நிலைப்படுத்தினவர் அவர் அல்லவா? உன்னை உண்டாக்கி உன்னை நிலைப்படுத்தினவர் இயேசு அல்லவா? இயேசு எங்களுக்கு பிதா அல்ல என்று சொல்லுகிறீர்களே, அவர் உங்களை உண்டாக்கவில்லை என்று சொல்லுகிறீர்களோ? அப்படி சொல்வீர்கள், ஆனால் நீங்கள் எப்படி அவருக்கு பிள்ளைகளாக முடியும்? யோசித்து பாருங்கள். இயேசுவை பிதா இல்லை என்பவன் உபாகமம் 32:15, 15, 17, 18, 19, 20 உபாகமம் 32 உள்ள இத்தனை வசனங்களின்படி தன்னை உண்டாக்கின தேவனை விட்டு தன் ரட்சிப்பின் கன்மலையை அசட்டை பண்ணுகிறான். இந்த ரட்சிப்பின் கன்மலையாகிய இயேசுவை
சங்கீதம் 89:26 படி என் பிதா என் தேவன் என்று சொல்ல வேண்டும். உங்கள் காதில் இப்படி என் தேவன் என் பிதா, கர்த்தரே நீர் என் தேவன் நீர் என் பிதா என்று சங்கீதக்காரன் பாடின பாட்டு உங்கள் காதில் விழவில்லையா நண்பர்களே? விழவில்லையா? இப்படிப்பட்டவர்கள் தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிடவில்லை. தாங்கள் அறியாதவைகளும் தங்கள் பிதாக்கள் பயப்படாதவைகளும் நூதனமாய் தோன்றிய புது தெய்வங்களும் ஆகிய பேய்களுக்கே நீங்கள் ஸ்தோத்திர பலியிடுகிறீர்கள். உன்னை ஜனிப்பித்த கண்மலையை இயேசுவை நீ நினையாமற் போனாய். உன்னை பெற்ற தேவனை நீ மறந்தாய். கர்த்தரை கண்டு தமது குமாரரும் தமது குமாரத்திகளும் தம்மை கோபப்படுத்தினது நிமித்தம் மனம் நடிவாகி அவர்களை புறக்கணித்து என் முகத்தை அவர்களுக்கு மறைப்பேன். அவர்களுடைய முடிவு எப்படி இருக்கும் என்று பார்ப்பேன். அவர்கள் மகா மாறுபாடுள்ள சந்ததி, உண்மை இல்லாத பிள்ளைகள் என்கின்றார். யோசித்து பாருங்கள். கிறிஸ்துவாகிய இவர் இடறுகளின் கண்மலை உங்களுக்கு, எருசலேமின் குடிகளுக்கு சுருக்கும் கண்ணியமாயிருப்பார் என்று சொன்னபடி உங்களுக்கும் அவர் சுருக்கும் கண்ணியமாயிருப்பார். ஏசாயா 8:14-15 எச்சரிப்பு. அவர்களில் அநேகர் இடறி விழுந்து நொறுங்கி சிக்குண்டு பிடிபட்டார்கள். அதுபோல நீங்களும் இயேசுவை குறித்து அவர் பிதா இல்லை என்று இடறி விழுந்து நொறுங்கி சிக்குண்டு பிடிபட வேண்டுமா? ஏசாயா 17:10-11-12-13 ஏசாயா 17 10-11-12-13 ஆகிய வசனங்களில் உன் பலனாகிய கண்மலையை, உன் பலமாகிய இயேசுவை நீ நினையாமல் உன் ரட்சிப்பாகிய தேவனை மறந்தாயே. உன் ரட்சகராகிய இயேசுவை நீ மறந்தாயே. ஆதலால் நீ நேர்த்தியான நாற்றுகளை நட்டாலும் நீ உன்னை கஷ்டப்படுத்தி அதிகமாய் இயேசுக்கென்று நான் ஊழியம் செய்கிறேன் என்று அநேக காரியங்களை நீ செய்தாலும், அந்நிய தேசத்து கன்றுகளை வைத்தாலும், பகற்காலத்திலே உன் நாற்றை வளரவும் விடியற் காலத்திலே உன் விதையை முளைக்கவும் பண்ணினாலும், இரவும் பகலும் நீ உழைத்தாலும் பலனை சேர்க்கும் நாளிலே துக்கமும் கடும் வேதனையுமே உங்கள் அறுப்பாயிருக்கும். ஐயோ, கடல்கள் கொந்தளிக்கிறது போல கொந்தளிக்கிற அநேக ஜனங்களின் திரளும், பலத்த தண்ணீர்கள் இறைகிறது போல இறைகிற ஜனக்கூட்டங்களின் அமளியும் உண்டாயிருக்கிறது. ஜனக்கூட்டங்கள் திரளான தண்ணீர்கள் இறைகிறது போல இறைந்தாலும் அவர்களை அவர் அதட்டுவார். அவர்கள் தூரமாய் ஓடிப்போவார்கள். மலைகளிலே காற்றினால் பறக்கடிக்கிற பதரை போலவும் சுழல் காற்றிலே அகப்பட்ட துரும்பை போலவும் துரத்தப்படுவார்கள். இதோ இந்த நிலைமை உங்களுக்கு வேண்டுமா? இதோ சாயங்காலத்திலே கலக்கம் உண்டாகும். விடியற் காலத்துக்கு முன் அவர்கள் ஒளிந்து போவார்கள் என்று வாசிக்கிறோம். ஜாக்கிரதை, இந்த நிலைமை உங்களுக்கு வரக்கூடாது. எனவே மத்தேயு 7:24-25 படி கண்மலையின் மேல், இயேசுவின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனைப் போல நாம் கட்டுகிற வீடு கண்மலையின் மேல் அஸ்திவாரம் போடப்பட்டிருக்க வேண்டும். இயேசுவின் மேல் அஸ்திவாரம் போடப்பட்டிருக்கும். பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அந்த வீடு விழாது. ரோமர் 9:33 இதோ இடறுவதற்கான கல்லையும்
தவறுதற்கான கண்மலையையும் சீயோனில் வைக்கிறேன். அவரிடத்தில், அந்த கண்மலையாக இயேசுவினிடத்தில் விசுவாசமாயிருப்பவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று எழுதியிருக்கிறபடி ஆயிற்று. இந்த கண்மலையாக இயேசுவினிடத்தில் இவரே யெகோவா, இவரே மெய்யான தேவன், இவரே பரமபிதா என்று விசுவாசமாய் இருப்பவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று எழுதியிருக்கிறபடி ஆகும். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 6, 7 ஆகிய வசனங்களில் இதோ தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேறப்பட்டதுமாயிருக்கிற மூளைக்கல்லை சீயோனில் வைக்கிறேன், அதன் மேல் விசுவாசமாயிருக்கிறவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதத்திலே சொல்லி இருக்கிறது. ஆகையால் விசுவாசிக்கிற உங்களுக்கு அது விலையேறப்பட்டது. இயேசுவே மெய்யான தேவன், இயேசுவே யெகோவா, இயேசுவே பரமபிதா என்று விசுவாசிக்கிற எல்லோருக்கும் அது விலையேறப்பெற்றது. கீழ்ப்படியாமல் இருக்கிறவர்களுக்கோ வீட்டை கட்டுகிறவர்களால் தள்ளப்பட்ட பிரதான மூளைக்கல்லாகிய அந்த கல்லாகிய இயேசு இடறுவதற்கேதுவான கல்லும் விடுதற்கேதுவான கண்மலையும் ஆயிற்று. இவர்கள் எதற்கு கீழ்ப்படியாமல் போனார்கள்? இவர்கள் எதற்கு கீழ்ப்படியாமல் போனார்கள்? இவர்கள் பாவ மன்னிப்புக்கு கொடுக்கப்படுகிற ஒரே ஞானஸ்நானம் வேதத்தில் எங்கே போடப்பட்டுள்ளது என்பதை புரிந்து கொள்ளாமல் அப்போஸ்தலர் 2:38 வசனத்திற்கு கீழ்ப்படியாமல் போனார்கள். பாவம் மன்னிப்புக்கென்று கொடுக்கப்படுகிற ஒரே ஒரு ஞானஸ்நானம் அப்போஸ்தலர் 2:38 தவிர வேதத்தில் வேறு எங்கும் இல்லை. இந்த கல்லை குறித்து, இந்த இயேசுவை குறித்து ஏசாயா 28:16 ஆதலால் கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறதாவது, இதோ அஸ்திபாரமாக ஒரு கல்லை நான் சீயோனிலே வைக்கிறேன், அது பரீட்சிக்கப்பட்டதும் விலையேறப்பட்டதும் வில அஸ்திபாரம் உள்ளதுமான மூலக்கல்லாயிருக்கும், விசுவாசிக்கிறவன் பதறான். எபேசியர் 2:20 அப்போஸ்தலர்கள் தீர்க்கதரிசிகள் என்பவர்களுடைய அஸ்திபாரத்து மேல் கட்டப்பட்டவர்களுமா இருக்கிறீர்கள். அதற்கு நன்றாக கவனிங்கள், கட்டப்பட்ட அந்த கட்டிடத்திற்கு இயேசு கிறிஸ்துதாமே மூளைக்கல்லாயிருக்கிறார். இயேசு கிறிஸ்துதாமே மூளைக்கல்லாயிருக்கிறார். கிறிஸ்து என்றார் யெகோவா வை, பிதாவை, தேவனை குறிக்கும் என்று அறியாதவர்களும் உணராதவர்களும் தெரியாதவர்களும் எப்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் எடுப்பார்கள்? இயேசுவை பிதா என்று நம்புகிறவர்களால் மாத்திரமே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் எடுக்க முடியும், எடுப்பார்கள். மற்றவர்கள் இந்த ஞானஸ்நானம் தவறானது, அந்த சூழ்நிலையில் அப்படி கொடுத்தார்கள். அந்த சூழ்நிலை வேறு. பேதுரு தவறிழைத்து விட்டான், இது பரிசுத்த ஆவியானவரின் கட்டளை அல்ல என்றெல்லாம் பிதற்றுகிறார்கள். அவர்கள் சொன்ன ஒரு காரணத்துக்கு கூட அவர்களால் வேத ஆதாரம் காண்பிக்க முடியவில்லை. பாவ மன்னிப்புக்கென்று கொடுக்கப்படும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலான இந்த ஞானஸ்நானத்தை பாவ மன்னிப்புக்கு இந்த ஞானஸ்நானம் உதவாது என்றும் கூற ஆரம்பித்து விட்டனர். தாங்கள் பேசுவது பரிசுத்த ஆவிக்கு விரோதமானது என்றும் தேவனுடைய நாமமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு அபகீர்த்தியை கொடுக்கும் உண்டாக்கும் என்றும் அவர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை. சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்திற்கும் உங்களை நடத்துவா என்று யோவான் 16:13 இயேசு பரிசுத்த ஆவியானவரை குறித்து சொன்னபடியே பாவ மன்னிப்புக்கென்று பரிசுத்த ஆவியானவரால் வெளிப்படுத்தப்பட்ட முதல் கட்டளைதான் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் எடுப்பதாகும். இந்த கட்டளையை தள்ளிவிடுகிறவன் பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதி என்பதை மறந்து தாங்கள் பெற்ற ஆவி தேவ ஆவி என ஏமாந்து கொண்டிருக்கிறார்கள். அது அசுத்த ஆவியே அன்றி தேவ ஆவி அல்ல. அவர்கள் பெற்ற இப்படி இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஞானஸ்நானம் எடுப்பது தவறு என்று சொல்கிற அவர்கள் பெற்ற அசுத்த ஆவியே அன்றி அவர்கள் பெற்ற ஆவி
தேவனுடைய பரிசுத்த ஆவி அல்ல. தேவ ஆவியாய் இருந்தால் அவர்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற உடனே சம்மதிப்பார்கள். இவர்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கொடுக்கப்படும் ஞானஸ்நானத்திற்கு சம்மதிக்க மறுப்பதனால் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை பாவ மன்னிப்புக்கு உதவாது என்று சொல்லி அவருடைய நாமத்தை அசட்டை பண்ணுகிறார்கள். இவர்கள் மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் இயேசுவின் நாமத்தினாலே அவருடைய நாமத்தினாலே பிரசங்கிக்கப்படவும் வேண்டியது என்று லூக்கா 24:47 இயேசு இட்ட கட்டளையையும் சேர்த்து புறக்கணிக்கிறார்கள். இதை குறித்து ஏசாயா 53:3 சொல்லுகிறது, அவர் இயேசு அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் என்று குறிப்பிடுகிறது. அவர் இயேசுதான் என்று எழுதப்பட்டுள்ளது. இயேசுவை அசட்டை பண்ணுகிறார்கள், இயேசுவை புறக்கணிக்கிறீர்கள். ஞான ஸ்நானமானது அஸ்திபாரங்களில் ஒன்று என்று எபிரேயர் 6:1 பார்க்கிறோம். இது அஸ்திபார கல். இந்த கல் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலான கல்லாய் இருந்தால் தான் எபேசர் 2:20 சொல்லப்பட்ட கிறிஸ்துவின் மூளைக்கல்லாகும். மத்தேயு 21:44 இந்த கல்லின் மேல் விழுகிறவன் நொறுங்கி போவான், இது எவன் மேல் விழுமோ அவனை அது நசுக்கி போடும் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார் இயேசு. ஏன் இப்படி சொன்னார்? சங்கீதம் 111, 118, 21 மற்றும் 23 ஆகிய வசனங்களில் வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிற்று, அது கர்த்தராலே ஆயிற்று, அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாயிருக்கிறது என்று எழுதப்பட்டுள்ளது. மத்தேயு 21:42 மற்றும் மார்க் 12:10-11 ஆகிய வசனங்களில் இயேசு அவர்களை நோக்கி, யாரை நோக்கி? இயேசுவை பிதா அல்ல என்று மறுதலிக்கிறவர்களை நோக்கி, இயேசுவை தேவனாய் ஏற்றுக்கொள்ளாதவர்களை நோக்கி, வீடு கட்டுகிறவர்கள் ஆகாது என்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிற்று. நீங்கள் தள்ளின நானே தேவன், நீங்கள் தள்ளின நானே உங்கள் பிதா, அது கர்த்தராலே ஆயிற்று, அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாயிருக்கிறது என்று நீங்கள் வேதத்தில் ஒரு காலம் வாசிக்கவில்லையா என்றும் லூக்கா 20:17 வீடு வெட்டுகிறவர்கள் ஆகாது என்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல்ல ஆயிற்று என்று எழுதியிருக்கிற வேத வாக்கியத்தின் கருத்து என்ன என்றும் இங்கே இயேசு கேட்கிறார். இப்படி கேட்டதற்கு காரணம் என்ன என்று யோசித்து பாருங்கள். 1 கொரிந்தியர் 6:20 கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவர்களாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். நீங்கள் தேவனை மகிமைப்படுத்துங்கள். நீங்கள் கிரயத்துக் கொல்லப்பட்டீர்கள். உங்களை கிரயத்துக்கு கொண்டவர் இயேசு என்பதை மறக்காமல் அவரை மகிமைப்படுத்துங்கள். உங்கள் சரீரத்தினாலும், நீங்கள் சரீரத்தை கிறிஸ்துக்குள்ளான ஞானஸ்நானத்துக்கு ஒப்புக் கொடுப்பதினாலும், உங்கள் ஆவியினாலும், உங்கள் உள்ளத்திலே அவர் மீது இந்த அன்பினாலும் விசுவாசத்தினாலும் நீங்கள் தேவனை, உங்களை கிரயத்துக்கு கொண்ட உங்கள் இயேசுவை மகிமைப்படுத்துங்கள். 2 பேதுரு 2:1 சொல்லுகிறது, கள்ள தீர்க்கதரிசிகளும் ஜனங்களுக்குள்ள இருந்தார்கள், அப்படியே உங்களுக்குள்ளும் கள்ள போதகர்கள் இருப்பார்கள். அவர்கள் கேட்டுக்கேறான வேத பொருட்களை தந்திரமாய் நுழைய பண்ணி தங்களை கிரயத்துக்கு கொண்ட ஆண்டவரை இயேசுவை பிதா அல்ல தேவன் அல்ல என்று மறுதலித்து தங்களுக்கு தீவிரமான அழிவை, இப்படித்தான் இயேசுவை மறுதலிப்பார்கள், தங்களுக்கு தீவிரமான அழிவை அது உண்டாக்கும், வருவித்துக் கொள்வார்கள் என்று எழுதியிருக்கிறபடி உங்களுக்கு ஆகாதபடி பார்த்துக் கொள்ளுங்கள் நண்பர்களே, பார்த்துக் கொள்ளுங்கள். அந்நிய பாஷை அடையாளம் உங்களுக்குள் நடந்தாலும்
உங்களுக்கு அற்புதங்கள் நடந்தாலும் அது தேவனால் உண்டானதா அல்லது கிறிஸ்துவினால் உண்டானதா என்பதை, தேவனால் உண்டானதா கிறிஸ்துவினால் உண்டானதா என்பதை எப்படி கண்டுபிடிப்பது? உங்களை கிரயத்துக் கொண்ட ஆண்டவரும் தேவனுமாகிய இயேசுவின் மீது முழு இருதயத்தோடும் முழு பலத்தோடும் முழு மனதோடும் முழு ஆத்மாவோடும் அன்பு கூறுகிறீர்களோ இல்லையோ என்று அறியும்படிக்கு உங்கள் தேவனும் கர்த்தருமாகிய கிறிஸ்து உங்களை இதன் மூலம் சோதிக்கிறார். நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும் என்று 1 கொரிந்தியர் 11:31 சொல்லுகிறதே. நீங்கள் தாமதம் இல்லாமல் நாம் செய்வது சரிதானா, வேதம் அதை ஏற்றுக்கொள்கிறதா என்பதை யோசித்து பாருங்கள். உங்கள் இருதயத்தில் நாங்கள் சொல்லும் சில கேள்விகளுக்கு விடை தேடுங்கள். ஏசாயா 9:6 இயேசு நித்திய பிதா இல்லையா என்ற கேள்வியை உங்கள் இருதயத்திலே கேளுங்கள். ஏசாயா 9:6 இயேசு இந்த குமாரனாய் வந்த பிதாவை நித்திய பிதா என்று சொல்லுகிறது. அவர் நித்திய பிதா இல்லையா என்ற கேள்வியை உங்கள் இருதயத்திலே எழுப்புங்கள். நித்திய பிதா என்றால் இப்போதும் இயேசு கிறிஸ்து தான் நமக்கு பிதா. யோசியுங்கள் நண்பர்களே, யோசியுங்கள். நம் எல்லோருக்கும் ஒரே பிதா இல்லையோ என்று மல்கியா 2:10 கேட்கிறதே. நித்திய பிதா குமாரன், சர்வ வல்லமுள்ள பிதா வேறொரு என்று சொல்ல காத்திருக்கிறீர்களோ? அவர் பிதாவாகிய தேவன் குமாரனாகிய தேவன் அல்ல என்கிறீர்களே. தேவன் ஒருவர் தானே, என்னோடு வேறு தேவன் இல்லை, எனக்கு சமானம் இல்லை என்றெல்லாம் யெகோவாகிய தேவன் சொல்லியிருக்கிறாரே. அவர் ரோமர் 9:5 சர்வத்திற்கு மேலான தேவன் என்று கிறிஸ்துவை குறித்து வாசிக்கிறோமே. சொல்லுங்கள், கேளுங்கள். உங்கள் இருதயத்திலே ஏசாயா 9:6 சொல்லப்பட்டபடி இயேசு நித்திய பிதா இல்லையோ, அதை உங்களால் ஏற்றுக்கொள்ள முடிகிறது இல்லையோ, கேளுங்கள். உங்கள் இருதயத்தை கேளுங்கள். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கொடுக்கப்படும் ஞானஸ்நானத்தினாலே பாவங்கள் கழுவப்படாதோ, கேளுங்கள். உங்கள் இருதயத்தை கேளுங்கள். இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே கொடுக்கப்படும் ஞானஸ்நானம் பாவத்தை கழுவாதோ, கேளுங்கள். யார் நமக்காக, நம்முடைய பாவ நிவர்த்திக்காக சிலுவையிலே ரத்தம் சிந்தினார்? அது சிந்தினது யார் என்ற கேள்விக்கு பதிலை 1 கொரிந்தியர் 1:13 பவுல் யோசிக்க வைக்கிறார். காரணம் என்ன? சிலுவையில் அறையப்பட்டவருடைய நாமம்தான் நம்முடைய பாவத்தை கழுவும். பாவ நிவர்த்திக்காக இயேசுவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் எடுக்க கூடாது என்பவன் தேவனுடைய குமாரனை காலின்கீழ் மிதிக்கிறான். அப்படி மிதித்து தன்னை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கையின் ரத்தத்தை, சிலுவிலே சிந்தின அந்த பரிசுத்தமான ரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணுகிறான். அசுத்தம் என்று எண்ணி கிருபையின் ஆவியை, உங்களுக்கு கொடுக்கக்கூடிய பரிசுத்த ஆவியை நிந்திக்கிறவனாயிருக்கிறான். அப்ப 2:18 பரிசுத்த ஆவியானவர் பேசினதை அது பரிசுத்த ஆவியானவர் பேசினதல்ல என்று நிந்திக்கிறவனாயிருக்கிறான். இவன் எவ்வளவு கொடிதான ஆக்கிரிக்கு பாத்திரவனாயிருப்பான் என்பதை யோசித்து பாருங்கள் என்று எபிரேயர் 10:29 போடப்பட்டுள்ளது. 3வது கேள்வி, ஒரே ஒரு மெய்யான தேவன் உண்டு என்று யோவான் 17:3 மூலம் அறிந்த நீங்கள் 1 யோவான் 5:20 இயேசுவை அந்த மெய்யான தேவன் பிதா என்று ஏன் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை? கேளுங்கள். உங்கள் இருதயத்தில் கேளுங்கள். அந்த ஒன்றான மெய் தேவன் தான் பிதா, இயேசு வேறொரு என்று நீங்கள் சொல்வீர்களானால் இயேசுவை நீங்கள் எப்படி மெய்யான தேவன் என்று ஏற்றுக்கொள்ள முடியும்? ஏனென்றால் மெய்யான தேவன் ஒருவர் தானே. இயேசுவை நீங்கள் மெய்யான தேவன் என்று ஏற்றுக்கொள்ள மறுப்பீர்களானால் அவரை பொய்யான மாய்மானமான தேவன் என்று சொல்கிறீர்களோ? இயேசுவே மெய்யான தேவன் என்று ஏன் உங்கள் இருதயத்திலே ஏற்றுக்கொள்ள முடியவில்லை? கேளுங்கள். உங்கள் இருதயத்திலே கேளுங்கள். 4வது கேள்வி, நானே மெய்யான ஒளி என்று இயேசு சொன்ன இயேசுவை அப்பா பிதாவாக ஏற்றுக்கொண்டு யோவான் 12:36 இயேசு சொன்னபடி ஒளியின் பிள்ளைகளாக உங்களுக்கு ஏன் விருப்பமில்லை? அந்த ஒளி இயேசு என்று சொல்லும் போது ஒளிக்கு பிள்ளை என்று நீங்கள் சொல்ல வருகிறீர்களானால்
அந்த இயேசு உங்களுக்கு பிதா ஆவாரே என்று பயப்படுவீர்களோ? இன்னும் இருளிலே நடக்கத்தான் உங்களுக்கு விருப்பமா? யோசித்து பாருங்கள், கேளுங்கள். இந்த மெய்யான ஒளியாக இயேசு ஏன் உங்களுக்கு பிதாவா இருக்க மாட்டார்? கேளுங்கள். அவனுடைய மெய்யான ஒளிக்கு நான் பிள்ளையாவேன், ஒளியின் பிள்ளையாவேன் என்கிற விருப்பம் ஏன் உங்களுக்கு இல்லை? கேளுங்கள், கேளுங்கள் நண்பர்களே, கேளுங்கள். ஜெபம். எங்கள் பரிசுத்தமான இயேசு கிறிஸ்துவே, நீர் சிந்தின அந்த பரிசுத்தமான இரத்தத்தை தேவனை அசுத்தம் என்று எண்ணாதபடிக்கு நண்பர்களுக்கு இறங்கும். அவர்கள் அசுத்தம் என்று எண்ணவில்லை, ஆனால் அவர்களுடைய செய்கைகள், அவருடைய இருதயம், அவருடைய செயல்பாடுகள் அப்படி நினைக்க வைக்கிறது. இயேசு கிறிஸ்து நாமத்திலே ஞானஸ்நானம் எடுக்க மறுக்கும் போது, தேவனே நீர் சொன்னபடி பரிசுத்த ஆவியானவர், சத்திய ஆவியானவர் வரும்போது சகல சத்தியத்துக்கு வழிநடத்துவாய் என்ற வார்த்தையை நம்பாமல், அப்போஸ்தலர் 38 பேசுனது பரிசுத்த ஆவியானவர் தான் என்பதை நம்பாமல் அந்த கிருபையின் ஆவியை நிந்திக்கிறார்கள். உம்முடைய நாமம் பாவ மன்னிப்புக்கு உதவுமோ உதவாது என்று நினைத்து, தேவனே உம்முடைய நாமத்தை அவர்கள் பாவ மன்னிப்புக்கு ஏற்றுக்கொள்ள அவர்கள் மனதை ஏவியர்களும். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி என்று சொல்லி அவர்கள் ஒரு குட்டி பிசாசை கூட விரட்ட முடியாது என்பதை அறிந்திருக்கிறார்கள். ஆனாலும் உம்முடைய வல்லமையுள்ள நாமத்தை அவர்கள் அறிந்திருந்தாலும் தாங்கள் ஞானஸ்நானத்திற்கு உம்முடைய நாமத்திற்குள்ளாய் கீழ்ப்படிய மறுக்கிறார்கள். அது நிமித்தம் அவர்கள் தங்களுடைய பாவத்தை, சரீரத்தை பாவங்களை எல்லாம் அவர்கள் அடக்கம் பண்ண முடியாமல் திணறிக் கொண்டிருக்கிறார்கள். நீதிக்கு எழ முடியாமல் அவர்கள் வியந்து கொண்டிருக்கிறார்கள். நீதிக்கு எழ முடியாமல் அவர்கள் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களை பாவம் தாங்கள் செய்வது இன்னதென்று அவர்கள் அறியாதிருக்கிறார்கள். அவர்களை மன்னியும் இயேசப்பா, மன்னியும். அவர்களுக்கு இறங்கும், அவர்களை ஆசீர்வதியும். அவர்களுக்குள் உம்முடைய வார்த்தையை புகுத்தி நீ பேசுகின்ற ஒவ்வொரு வார்த்தையின் அர்த்தம் என்ன என்பதை புரிந்து கொள்ளத்தக்கதாக ஞானத்தை, பரம ஞானத்தை அவர்களுக்கு தந்து உம்முடைய பிள்ளையாக்கிக் கொள்ளும் இயேசப்பா, உம்முடைய பிள்ளையாக்கிக் கொள்ளும். ஒளியின் வெளிச்சத்தை அவர்களுக்கு காமியும். உம்முடைய வெளிச்சத்தை, உம்முடைய வேதத்தின் சத்தியத்தை புரிந்து கொள்ள செய்யும். உம்முடைய வேதத்தில் நீர் பேசும் ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் அவர்கள் அர்த்தம் தெரிந்து கொள்ளத்தக்கதாக அவர்களை ஆசீர்வதியும், அவர்களை பலப்படுத்தும், வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம், பரலோகத்தின் பிதாவே. ஆமென்.